ஆப்ரஹாம், நம்ம வரப்போகும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் இயங்குகின்ற தமிழக ஆயர் பேரவை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவர் வாழ்வுரிமை இயக்கம் ஆகியவற்றின் சார்பிலே 6 பக்க அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதிலே வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார்கள். அதாவது சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் தமிழகத்தில் போட்டியிடும் 4 அணிகளில் 3 அணிகள் ஒன்றுபடுகின்றன. திமுகவின் செயல்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பினும் அதன் கருத்தியல் நிலைப்பாட்டில் தெளிவும் உறுதியும் இருப்பதாக இந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. வெறும் கொள்கை தூய்மையால் மட்டும் மதவாதத்தை வீழ்த்த முடியாது. அதற்கு அரசியல் வலிமையும் அமைப்பு வலிமையும் அதற்கான ஒரே அணியாக சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை திகழ்கிறது என கூறியுள்ள தமிழ்நாடு ஆயர் பேரவை, இந்த கருத்தில் சிலர் உடன்படலாம் அல்லது முரண்படலாம். குடிமக்களின் தனிப்பட்ட உரிமையும் முடிவையும் நாம் பெரிதும் மதிக்கிறோம். எவருடைய தனி உரிமையிலும் குறுக்கிடுவது நோக்கமல்ல என்று தெரிவித்து, அது மட்டுமின்றி இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட மதவாத சக்திகள் தோற்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவு பெற வேண்டும் என்றும், சிறு கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்கு வங்கியை சிதறடிப்பதன் மூலம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் வளர இடமளித்து விடக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கிறிஸ்துவர் என்பதற்காக எவரையும் ஆதரிக்காமல் கட்சிகளின் கொள்கைகள், செயல்பாடுகள் இவற்றின் அடிப்படையில் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நல்லிணக்கம் போன்றவற்றை அடிப்படையிலே இந்திய அரசியல் சாசனத்தின் மதிப்பீடுகளை வளர்த்தெடுப்பதற்கும், மைய சார்பினை மற்றும் மதவழி சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகள், மத சுதந்திரம் இவற்றை காப்பாற்றுவதற்கும் மேற்கண்ட கருத்துக்களை மனதில் கொண்டு நாம் அனைவரும் சட்டப்பேரவை தேர்தலில் கவனத்துடன் கடமையாற்ற வேண்டும் என தமிழக ஆயர் பேரவை மற்றும் கிறிஸ்துவர் வாழ்வுரிமை இயக்கம் ஆகியவை வேண்டுகோள் விடுத்து 6 பக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறது. ஆப்ரஹாம்.